வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சேனல் பிரணேஷ் மம்மி. இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 8 மந்த்ஸ்லேருந்து எல்லா வயசு குழந்தைங்களுக்குமான ஒரு சூப்பர் ஹெல்தி டின்னர் ரெசிபி. குழந்தைங்க வயிறு நிறைய சாப்பிடுவாங்க, நிம்மதியாக தூங்குவாங்க. அதுவும் 5 நிமிஷத்தில் செஞ்சு குழந்தைங்களுக்கு சட்டுன்னு ஊட்டிடலாம். இந்த சூப்பரான டின்னர் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை மாதிரி இன்னும் நிறைய மம்மிஸ்க்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே ஹெல்த்தியான குயிக் அண்ட் ஈஸியாக செய்யக்கூடிய இந்த டின்னர் செய்கிறதுக்கு ஒரு 2 துண்டு அளவுக்கு ஆனியன் வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 துண்டு அளவுக்கு தக்காளியும் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ ஊற வச்ச முந்திரி வந்து ஒரு 4-5 சேர்த்துட்டு இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் ஒரு க்ளீன் பவுலில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை அவல் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் ரெட் அவல் கூட தாராளமாக எடுத்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. ஒரு 2 டைம் நல்லா கழுவி எடுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் சுத்தமான தண்ணி சேர்த்து ஒரு 5 நிமிஷம் இதை ஊற வச்சுருங்க. இது லேஸ் அவல் தான், ஒரு 5 நிமிஷத்தில் ஈஸியாகவே ஊறி வந்துடும். இப்போ ஸ்டவ்வில் வந்து ஒரு சாஸ்பேன் வச்சுக்கலாம். இதில் வந்து குக்கிங் ஆயில் இல்லைன்னா நெய் எது வேணாலும் சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் மட்டும் சேர்த்துருக்கேன். இதில் கொஞ்சமாக சீரகம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தக்காளி வெங்காயம் அந்த முந்திரி பேஸ்ட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் சால்ட்டு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அந்த வெங்காயம் தக்காளியோட பச்சை வாசனை கம்ப்ளீட்டாக போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு இந்த மாதிரி நல்லா கொதிப்பிடிச்ச உடனே நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அவல், அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி கொஞ்சம் தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு மூடியை போட்டு வச்சுட்டிங்க அப்படின்னா 5 நிமிஷத்தில் நல்லா குலைவாக குழந்தைங்களுக்கு எடுத்து ஊட்டுற மாதிரி அழகாக இந்த அவல் வந்து வெந்து வந்துடும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் லோ ஃப்ளேமில் வச்சுருந்தேன், அடிக்கடி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா குலைவாக இருக்கும். ஒரு மேஷர் வச்சு இதை நல்லா மசிச்சுட்டு ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டு ஒரு மிதமான சூட்டில் டின்னராக வந்து ஊட்டி விட்டீங்க அப்படின்னா ஒரு பவுல் கொடுத்தாலும் உடனே காலியாயிரும். குழந்தைங்க நைட்டு நல்லா தூங்குவாங்க, ஸ்டொமக் ஃபில்லிங்காக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க.